ரிக்கி பாண்டிங் வந்து இவரோட ஐயரோட அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் 4-5 இயர்ஸ் டெல்லியில் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ரிக்கி பாண்டிங்கும் பார்க்குறாரு யாருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல கீன் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஹையில் எப்படி ஒருத்தர் சக்ஸஸை எம்ப்ரேஸ் பண்ணுறாரு, பாட்டமில் ஸ்பிட் அடிக்கச்ச லோவில் எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க, ஒரு நிதானம் யார்கிட்ட இருக்குது, ஒரு பாய்ஸ் அப்படி சொல்லலாம், பும்ரா மாதிரி ஒரு கேரக்டர் லெவல் ஹெட்டடாக யார் இருக்காங்க, யார் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்க, யார் ஃபெயிலியர்னா அப்படியே கூனி குறுகி அப்படியே உடஞ்சிடறான்றதை பார்க்குறாங்க. ஸோ நிறைய அப்ட்ராக்ட் விஷயம்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி தான் இந்த மாதிரி லீடர்ஷிப் இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நிர்ணயிக்கிறாங்க. எப்படி டெண்டுல்கர் எப்படி அன்னைக்கு 15-16 வருஷம் முன்னாடி போர்ட் பிரசிடென்ட்டை சஜஸ்ட் பண்ணி தோனி ஒரு குவாலிட்டி பிளேயர் இண்டிவிஜுவல்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து அப்ட்ராக்ட் விஷயம், அதெல்லாம் கிளியராக டிஃபைன் பண்ண முடியாத விஷயம் மாதிரி சௌரவ் கங்குலி எலிவேட் பண்ணது. ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி போகலாம். அது மாதிரி தான் அந்த ஆண்டி ஃப்ளவர் இன்னைக்கு எப்படி பட்டிடார் அப்சர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கு நாளைக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாண்டிங்கும் அப்சர்வ் பண்ணுறப்பாரு. ஏன்னா ஐயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெஃபினட்டாக ஒரு இன்ஜுரிலாம் சஃபர் பண்ணார். இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி வராரு கம்பேக். இப்பவும் பார்த்தீங்கன்னா ஐயர் மேலே நிறைய கொஸ்டின் மார்க், டெஸ்ட் சரியா ஆடல, ஆனால் ஒன் டேல பாருங்க என்ன ரிமார்க்கபிள் ஆச்சு, 3 மேட்ச்ல ஆச்சு கீழ்ச்சிருக்காரு பாருங்க. வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நிறைய மேட்ச் ஆடல, இன்டர்நேஷனல் லெவலில் அவர் உதறி விட்டாங்க, கான்ட்ராக்ட் கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அப் சின்னப்புன்ற மாதிரி எப்பவுமே ஒரு பாசிட்டிவா இருக்காரு பாருங்க, மீசல மண் ஓட்டலன்ற மாதிரி. அந்த மாதிரி ட்ரெயிட் தான் வந்து முக்கியமாக ஒரு லீடர்ஷிப்லாம் முக்கியமான விஷயம்.